திருமணைக்கு நான் போய் பார்த்தேன். 2.5 ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய கிரகனுடைய நிலைகளால் தம்பிக்கு தொழில் சொந்தமாக என்ன முயற்சி எடுத்தாலும் உள்ளத்தில் வேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு தான். இதனால் சில இடங்களுக்கு சென்று சில இடங்களில் இருந்து காலங்கள் ஓடிச்சே தவிர கருத்தாக நிலையாக ஒரு பலன் கிடைக்கவில்லை உனக்கு. உண்மையாடா? காலம் சொன்னான். என்னைய நம்புதியாடா நீ? அப்படியா? உண்மைக்கு நம்புதியா? நான் ஏன் அப்படி நீ நம்பலாம் அந்த கேள்வி ஏன் உங்ககிட்ட கேட்க போகிறேன்? ஒரு விஷயத்தை கேட்டேன், சும்மா கேட்டேன், தப்பாக நினைக்காத. நீ என்னைய நம்பினால் நான் எதுக்கு உனக்கு இந்த கேள்வியை உன்னிடம் கேட்க போகிறேன்? கேட்டதில் அர்த்தம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. நீ மட்டும் கால் வந்துட்டு வா. கர்பதாமிக்கு வாடா வா. 2025 நிலையான வேலை கிடைக்கும். நீ நினைத்தபடியே உன்னுடைய இல்லற வாழ்வும் அமையும். செல்வ சிறப்போடு இருப்பாய், வெற்றி உண்டு. வேற என்னப்பா வேணும்? உடல்நிலையை சரியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வா பக்கத்தில். கொஞ்சம் கண்ண முடிக்காமா சக்தியே துணை. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, ஜெயிச்சுக்கா. 3 மாதம் டைம் பொறுத்துக்கா, ஜெயிச்சு தரேன். கர்பசாமிக்கு அடுத்த வகையாளி அப்படின்னால இந்தா பூஜை வச்சுக்காக்கா. நல்லாரு சாமியை நினச்சிக்கா. 3 4 இல்லை 3 எத்தனாருடா? கரெக்டாகவே விழுப்பாட்டு பாடுத. என்னடா குடி 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 குடிமா கனி. இன்னொருத்தனை கால் விட்டு வரலாம். உன்னுடைய கடன்களை எல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணி தாரம்னு சொன்னேன். கொஞ்சமாக கடை தேறி ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கும் வேலைக்கும் ஒரு வழிவகுக்கணும். இந்த தை மாதத்திலிருந்து அது தெளிவாகிடும். இப்போதைக்கு நிலம் சம்பந்தமான குழப்பத்தை தீர்த்து தெளிவாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? இந்தா வெற்றி உண்டு. கர்பசாமிக்கு புள்ளாச்சி. என்னாச்சு? பொள்ளாச்சி சற்றே சரிந்து குழலே அதிர்ந்து தாவது என் மேலே. அது பொள்ளாச்சி. இன்னும் 2 பேர் இருக்காங்களே. பொள்ளாச்சி எல்லை இன்னும் 2 பேர் இருக்காங்களே. யார் அது? பொள்ளாச்சி கர்பசாமி. ஆமாம். எப்படியாவது அவள் எனக்கு வேணும். அவளை நான் விட மாட்டோம்ல. நான் நினைக்கிறவளை கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தவன் யாருடா? திருத்துறைப்பூண்டி. என்ன பூண்டி? திருத்துறைப்பூண்டி. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. உனக்கு வாக்கு சக்தி கிடைக்கும்னு உனக்கு ஜாதகத்தில் இருக்காடா? வாக்குஸ்தானத்தில் கிரகம் என்ன கிரகம் இருக்குது? சனியும் கேதுவும். நீ என்ன லக்கணம்? ரிஷப லக்கணம். மிதுனத்தில் சனி பகவான் இருக்கார், கேது இருக்கார். அப்போ தனுசில் ராகு இருக்கா? 1 2 3 4 5. சனியும் கேது இருந்தால் சன்னியாச யோகம்னு சொல்லியிருக்காங்களே. உனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்காடா?
சன்னியாசமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். காலில் வந்துட்டு வா. பார்த்தியா, நம்மளும் ஜாதக புலன் கொஞ்சம் படிச்சிருக்கோம்லப்பா. ஆனாலும் அவன் சொல்லுறது சரிதான். ஆனால் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது. அப்போ இது என்ன சன்னியாசம்? இல்லற சன்னியாசம். என்ன சன்னியாசம்? இல்லற சன்னியாசம். பொண்டாட்டி பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்காக சன்னியாசம் மாதிரி நிலைமையில் மனதை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு என்ன ஆசைன்னா, நம்ம சாதகம் சொல்கிறதுலாம் சரியாக இருக்குது. நமக்கு ரிஷபராக்கிறதுக்கு 5ஆம் இடத்துக்குரியவன் யார் தான்? புதன் எங்கடா இருக்கார் உனக்கு? 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கார். பாகிஸ்தானம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. ஆனால் அவர் புதனுடைய வீட்டில் அவர் இருக்கார். அதனால் இந்த பரிவர்த்தனத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீ. ஆனால் புதன் வாக்கு பொய் வாக்குன்னு சொல்லியிருக்கானே மாயாவிலாம், அவன் உன் வாக்கு பலிக்காத. அதை பற்றி என்னைக்காவது சிந்திச்சேடா நீ? காலில் வந்துட்டு வா. அம்மா தாயே பராசக்தி. கரெக்ட். ஒரு நாள் தியானம் பண்ணிக்கிறது இரவில் தூங்குகிற பொழுது அன்னை காளி உன் கனவிலே காட்சி கொடுத்தாள். மகனே, நீ என்னை அழைக்கின்ற பொழுது நான் உனக்கு காட்சி தருவேன், நினைக்கிறத நடத்தி தருவேன். உன் கையில் ஒரு பொருளை கொடுத்து மறைந்தாள். உண்மையா இல்லையாடா மகனே? கால் வந்துட்டு வா. அதனால் இவனுடைய பூஜை அறையில் என் தங்கை காளியை வச்சு நானும் அவளை நினச்சி வாக்கு கொடுக்கறது பலிக்கணும். அதுக்கு மகாகவி காளிதாசுக்கு எப்படி அவள் அருள் கொடுத்தாளோ அந்த சக்தி எனக்கு வேணும்னு என்னை நீ கேட்க வந்திருக்க. அதான உண்மை. அது அவள் தாரம்னு சொல்லிட்டா. இந்தா கூப்பிடு, வெட்டி உண்டு. நல்லா இருந்தவனே. கர்மசாமிக்கு இருந்துச்சா? யாருக்கு ஏன் இருந்துச்சு? இன்னொரு தினம் கால் உண்டு. பார்த்தேன். அண்ணே இங்கே இருங்கண்ணே, தம்பியை மட்டும் இங்கே வைங்கண்ணே. டேய் என்னடா பொண்ணோடதா? ஒரு 4 பேர் வாங்கப்பா. தம்பி மல்லாகப்படுறா சாமி பக்கத்தில். தாத்தா முன்னால் போய் பாடு. தலை பக்கத்தில் ஒருத்தன் கொடுத்தான். புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு, ராமச்சந்திர புதல்வ கருப்பசாமிக்கு, மலை போல் இருக்கும் கருப்பசாமிக்கு, மலைமேல் இருக்கும் கருப்பசாமிக்கு, கருணை உள்ளம் கொண்ட கருப்பசாமிக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு. அவனுடைய மனம் அடங்கி விட்டது. ஆகினால் மைண்டு டிப்ரெஷன் ஆன மாதிரி அவனுடைய மனநிலைகள் சரியில்லாமல் இருக்குப்பா. அதை தெளிவு பண்ணியிருக்கேன். இன்றையிலிருந்து விருத்தி ஆகிடுவான். சரிண்ணா? கருப்பசாமிக்கு அதே திருநாகேஸ்வரம் எல்லை. அவன் தெளிவாக தலைவன் தலைவி கணவன் மனைவி வந்திருக்காங்க. கால் வந்துட்டு வா. என்னம்மா உன் பையன் எங்கே இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? கண்ணை முடுங்க பார்ப்போம். கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். வீட்டு பக்கத்தில் போனேன். நாகம் சம்பந்தமான தெய்வம் எங்கடா இருக்கு? இருக்கு. வீட்டு பக்கத்துலேயே நாகசக்தி இருக்கு. அடிக்கடி வருது. அதான் சார். இப்போ உன் மகனை பார்த்தேன். சும்மா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்க இடத்த விட்டு ஒரு பக்கம் உதவி போக மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? போக சொன்னா எனக்கு தெரியும், உன் வீட்டில் இருக்கணும் தெரியும் அப்படின்னு வாயும் திறக்கும். சில சமயத்தில் அவன் நடவடிக்கையும் சரியில்லை. அதனால் இது வேற எதுவும் கோளாரா ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கானே, இவனை வச்சு எப்படி நான் காலத்தை ஓட்ட கருப்பசாமி? அவன் மனதை திருத்தி
ஒரு அருமையான வேலையை போட்டு கொடுத்து செம்மையாக்குங்கன்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டுவாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அந்த மகனை மாற்ற முடியுமான்னு கொஞ்சம் பார்க்குறேன். கொஞ்சம் கண்ணை மூடி உட்கார பார்ப்போம். என்னப்பா? ஓஹோ, அப்படியா? சரி, இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். அவனுடைய உச்சந்தலையில் கையை வச்சு பார்த்தேன். படப்படக்க படக்க படக்குன்னு உச்சி துடிக்கி. ஏன் அப்படி? இவங்களை கேப்பமாக வச்சு பார்த்தாங்களான்னு. எனக்காவது அவன் உச்சியில் கையை வச்சு பார்த்தீங்களா? பார்க்கல. பாரு உச்சி படபடபடன்னு அடிக்கு. ஏன் கருப்பசாமி இப்படி அடிக்குன்னு கேட்டேன். இப்பொழுதுக்கு அவனுக்கு சனி பகவான் அவன் தலையிலே நீல சக்தியாக இருக்கிறான். உணர்ச்சி வசப்படுகிறான். புரிகிறதா? மனத்துக்கு சரியில்லாதவனாக நடந்து கொண்டிருக்கிறான். அவனை சரி பண்ணி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா. முருகா, ஒரு பெண்ணான குடும்பம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குப்பா. உன் மகனை சுவாமிமலை முருகப்பெருமானை போய் கும்பிட்டு பூமாலைகள் வாங்கி போட்டு அபிஷேக ஆராதனை செய்து அங்கே கொடுக்குற விபூதியோடு இங்கே கூட்டிகிட்டு வா. ஒரே நாளில் சரியாக்கி உன் பிள்ளைய உத்தமனாக்குறேன். வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தமான மகளே செல்வாக்கா இருக்க வைக்கிறேன். எந்த ஊருடா? கும்பகோணம் இல்லையா? கும்பகோணத்தை தாண்டி பஸ் போகுது. கும்பேஸ்வரர் கோயிலுக்கு எங்க? ஹலோ, கார் நம்பர் 1234. வண்டியை பார்க்கிங்ல இருந்து எடுங்களேன், வெளியே எடுங்களேன். வேற ஒருத்தர் கார் எடுக்கணுன்றாங்க. 1234 யாருது காரோ அவங்க கொஞ்சம் காரை வெளியே எடுத்து விடுங்களேன். அப்படியா? அப்படியா? விட்டுறலாமா? வாடா தம்பி. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். கடனாலும் மனத்தொல்லையால் நிறைய இருக்குது. ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறையும் மனக்குழப்பமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் கிரகம்தான் காரணம், வேறு எதுவும் காரணம் கிடையாது. உனக்கு இப்போ பொருளாதாரத்தை உருவாக்கி தொழிலை நடத்தி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு சரி ஆயிட்டான். நல்லா இருப்பா. வெற்றி விட்டு வா. ஆனந்தமாகி தரேன். வேற என்னடா வேணும்? இந்தா நிறைய தந்துட்டேன். சந்தோஷமா இருக்கு. ஒரு கேள்வி எப்படி கேட்குறான்? வேற ஒன்றும் வேண்டாம். கரெக்ட். சாமி இதை தந்துட்டு இதை வச்சு நான் வாழ்ந்துக்கிடுவேன் ஐயா. அந்த மனதை பாரியா உலகத்தில். தண்ணீர் எடுக்கும் போதில்ல. வர்றான். உட்காரலாம். உன் பேர் இல்லை? இது யாரு? அப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 50. இந்தா அடுத்த வாரத்துலேருந்து ஸ்கூலுக்கு போ. நல்லா இருக்காரு. நடக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. காப்பாற்ற அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுகிறோம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூர் காய் பேக் 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 கும்பகோணம் போய் உட்காந்துக்கோங்க. தஞ்சாவூர் அடுத்து கூப்பிடுவாங்க. தஞ்சாவூர் எல்லாரும் வாங்க. கால் வந்து வரலாம். ஜோடியாக போனோமுன்னா பாம்பு கோயில் பிறகு கூப்பிடுதப்பா. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். இது யாரு?
பையங்களா? வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ராகு என்னும் கிரகத்தினுடைய தோஷத்தால் 6 ஆண்டு காலங்கள் பொல்லாத சோதனையும் தொழிலால் நஷ்டமும் பணக்கடன்களும் வந்து உடல்நிலையும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வேதனையுற்று இருக்கிறீர்கள். இப்போ ஓராண்டுக்குள்ள கடை தேருவோம் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி ஒரு வருமானத்தை நான் வழிவகுத்து தந்திருக்கேன். ஆனால் உரிமையான சொத்து மட்டும் வராமல் தடையாக கிடக்கிறது. அந்த தடை உண்மையிலே அறிவால இருக்கா, மாய சூது என்னும் மந்திரத்தால் நடக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுடைய உள்மனத்துக்குள்ளே இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. மாய சூது என்னும் மந்திரத்தால் புரிகின்றதோ? அதனால் அந்த சொத்து மாசி மாதம் சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு பங்களிக்கப்படும். நீதிமன்றம் செல்லாமல் ஒரு கள்ள வழக்கில் கொடுக்கறத கொடுத்து ஒதுக்கிடுவோம்னு சொல்லி வரும். நீதியோடு வராது. எப்படியும் உனக்கு கிடைக்கிற பங்கை நான் வாங்கி தந்துடுறேன். கடன் இல்லாமல் வாழ வச்சு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? ஒரு முறை எல்லாரும் காலில் விட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, இந்தா செல்வாக்கா இருக்க வைக்கிறேன். உன் சொத்தை வாங்கி தாரேன். இந்தா நீடித்த ஆயுளாக இருக்கும். யாரோ ஒரு ஜோதிடக்காரன் சொன்னாமனு இந்த பிள்ளைக்கு கட்ட ஆயுள்னு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. 86 வயது வரை அந்த பிள்ளை இருக்கும். இதாண்டா உண்மை. மகராசியாக இருப்பீங்க. சந்தோஷமா இருங்க. அப்படி திருக்கடையூர் அபிராமி கோயிலையும் பார்த்துட்டு அமிர்தகடை ஈஸ்வரரையும் கும்பிட்டுட்டு காலசம்காரமூர்த்தியை வணங்கிட்டு என்னையும் வந்து பாருங்க. புண்ணியமாக இருப்பீங்க. ஆனந்தமாயிரு, நல்லாரு. மண்டபம் தெரியுது எனக்கு. கோயில்பட்டியிலேருந்து போகிற வழியில் ரைட் சைடில் இளம் புவனம் ஒரு ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ரோடு புர்ன்னு உள்ள போகுது. இளம் புவனம். யாரா வந்திருக்கிய? அம்மாவும் அப்பாவும். உன்னுடைய ஊருக்கு உள்ள நான் போகிறேன். ஊருக்கு உள்ள போனேன். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. உன் ஊருக்கு உள்ளே போன உடனே கடைசி பக்கத்தில் பஞ்சபாண்டவர் கோயில் இருக்காமலா? இருக்கா? அங்கே ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கா? ஒரு காலத்தில் நவாப் ஒருத்தர் யானையில் வந்து அந்த பகுதிக்கு வரும்பொழுது வேட்டையாடி இருக்கார் அம்பு வச்சு. அப்பொழுது ஒரு கழுகு என்ன செய்தது என்றால் அந்த மரத்திலே இருந்தது. அந்த கழுகு அடித்த உடனேயே கீழே ஒரு இடத்துல விழுந்துருச்சு. விழுந்த இடத்துல அந்த கழுகை பார்த்தா அது ஒரு சமாதிக்கு மேலே விழுந்துருச்சு. எதுக்கு மேலே விழுந்துருச்சு? அந்த சமாதி தான் முன்னாளில் பாண்டவர்கள் வாழ்ந்த, பக்தர்கள் வாழ்ந்த சமாதி என்று ஒரு வழக்கம். பின்ன அந்த நவாப்பு அங்கேயே அடக்கமாகிவிட்டார். அவருடைய சமாதியும் இப்பொழுது அங்கே இருக்கிறது. பஞ்சபாண்டவர் கோயில் பக்கத்தில் பார்த்துருக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோயிலை இப்போ தான் கொஞ்சம் கட்டி விருத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? கால் நுட்டுவா. சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே தூதிப்போம். வீட்டுக்குள்ளே பராசக்தியுடைய கடாட்சம் இருக்கு என்ன? ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொன்னேன், அதை புரியலை. பராசக்தியை மட்டும் ஆமான்னுட்ட. சொல்லு கடங்காவே
பாராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் யார் எழுந்த பாட்டுடாது? நம்ம கவிஞன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி. தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதின பாட்டுடா. அவர் எங்கே பிறந்தார்? நீ என்ன படிச்சிருக்க? பரவாயில்லையே, எட்டயபுரத்துலேருந்து 8 படிச்சிருக்கல நீ, பெரிய விஷயம். இப்போதைக்கு உனக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கிறதுனால நீ பிறருடைய சொல்லையும் பிரத்தியார் சொல்ல கேட்பையே தவிர பெற்றோர் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய விதி உனக்கு இல்லை. அதனால் தொழில் சம்பந்தமான மனவேதனையும் வாழ்க்கை சம்பந்தமான குழப்பமும் பண நஷ்டமும் இப்போ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவசியமில்லாமல் விசாரணையெல்லாம் வரக்கூடிய நிலைமைகள்லாம் விதியில் விளையாடி கொண்டிருக்கிறது. நட்பை குறைத்தால் நலமடைவாய். நீ காலில் விழுந்துட்டு வா. வேற என்ன வேணும்? காலில் விழுந்துட்டு வா. இருக்கு, நம்ம கொடுத்தா வாங்கிக்கிடுவானா? இருக்கு. சரி சரி சரி. முத்துசாமி தீட்சிதர்னு ஒரு சமாதி தெரியுது, அது எங்கடா இருக்கு? தெரியலையா? தெரியலையா? கட்டிக்காரங்கடா, பக்கத்தில் வாங்க. பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு உங்கள் ஊரில் எங்கடா இருக்கு? உங்கள் ஊரை தாண்டி 2 கிலோமீட்டருக்குள்ள எங்கடா இருக்கு? முத்துசாமி தீட்சிதர் எங்கடா இருக்காரு? அங்கே தாண்டா இருக்காரு. கருப்பசாமிக்கு தை மாதம் கல்யாணம் நடந்துடும். வெற்றி உண்டு, வச்சுக்கலாம். அப்படியா? கண்ணை மூடு பார்க்குறேன். அதை சொல்லணும். இந்த அமாவாசையில் வெளியெடுத்து கொண்டு ஜெயிச்சுக்கா போங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. கோவில்பட்டி, கோவில்பட்டி, ஆனந்தம் இன்று ஆரம்பம், மெல்ல சிரித்தால் என்ன, சிரித்தால் என்ன. வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏய், அமைதி அமைதி. கட்டுமனை என்றால் வீடு. வீட்டுக்குள்ள அன்னை பராசக்தியினுடைய கடாட்சம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ள நடந்த ஒரு இறப்புக்கு பின்னால் சாமி கும்பிடுறதையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுக்கு பிறகு இப்போ நான் கருப்பசாமி உங்களை கை கொடுத்து தூக்கக்கூடிய நேரம். உன் பேரை எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் சீருடை பணியாளர், காவல்துறையில் பணி செய்வான். இன்னொருத்தன் விளையாட்டு ஆசிரியர், உடற்பயிற்சி ஆசிரியர் ஆகுவான். உன் கவலையெல்லாம் தீர்த்து உன் குடும்பத்தை உயர்ந்தோங்கி வாழ வச்சா போதும்ல. காலை வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு இந்தா. இனிமே உன் கடையில் கஜ கஜ கஜகான்னு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். வியாபாரம் பார்க்கறதுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. என் மேலே எரிச்சப்படக்கூடாது. நல்லாரு வச்சுக்கோ. இந்தா பணம் அள்ளி தந்திருக்கேன், சந்தோஷமா இருக்கு. வாடா பேரா உடற்பயிற்சி ஆசிரியர், வாடா நல்லாரு. வாடா சீருடை பணியாளர், நல்லாரு. இந்த மகளே மனம் குழம்பாமல் வெற்றி அடைவாய். நல்லது. அதே கோவில்பட்டி எல்லை, தகப்பன் மகள் மருமகன். தகப்பன் மகள் மருமகன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், ஏன் ஏன் ஏன்
அது நீ யாருமா? அம்மாவும் நீயே. ஏக்கா சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்க. இருந்தா ஆபத்து விடு, சராம் போட்டு ஓடி விடு. ரெண்டு பேரும் உடம்புலையும் சவ்வு கொஞ்சம் நைஸா நஞ்சிருக்க. சவ்வு ரெண்டும் நஞ்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாயை உங்கள் மனதுக்குள்ளே ஒரு செய்தியாக வரும். அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி மேலே இருந்து உத்தரவு. கால் வந்துட்டு வாங்கோ. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இவ்வளவுதான விஷயம். கண்ண மூடு. இந்தாப்பா ஐபிஎஸ்சில் அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்க வருவேன். சந்தோஷமா இரு. அசத்துவோம். இந்த மகளே செம்மையாருங்க. கடல்லாம் தீர்த்துருவோம். நல்லா இருக்கும். எல்லாரும் அங்கே இருங்க. மீண்டும் அழைக்கிறேன். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாழ்பாள். பட்டுக்கோட்டை மகனுக்கு டேஸ் டேஸ் டேஸ். நான் வந்துட்டேன். இன்னொரு பட்டுக்கோட்டை இருக்க. கால் வந்துட்டு வரலாம். இல்லையே சரியில்லை சரியில்லை. ஏற்கனவே கழட்டி தானேப்பா வச்சிருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கண்ணாடியை கலத்துடான்னு சொல்லிடுது. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். சாமி ஏற்கனவே நான் போட்டிருந்த சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் நான் தூர போட்டுட்டேன். புதுசாக எனக்கு ஒரு சட்டையை கொடுத்திய. அது இப்போ சரியாக சேர மாட்டுக்கேன்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. அதுவும் பழைய சட்டை தான்ப்பா. அதனால தான் உனக்கு அது கொஞ்சம் சேர மாட்டுக்கு. அதனால் அது மீண்டும் அதை வேணுமா வேண்டாமா, அது மனம் மாறி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பம். அங்கே கொஞ்சம் உள்நாட்டு போராட்டம் நடந்திருக்கு. அதனால் தலைக்கு மூத்த மகனுடைய வரலாறில் ஒரு சின்ன குழப்பம், ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வா. எங்கேயோ காணிக்க போட்டிருக்கான். என்னன்னு கேளு. அப்படியா? சரி கருப்புசாமி பார்க்குறேன். இதற்கிடையில் இன்னொரு தேட்டரில் டோக்கன் போட்டு வச்சுருக்கிறப்பா. அதனால் அதெல்லாம் தப்புன்னு ஒன்று நான் உணர வைக்கணும். இந்த வாழ்க்கையை உனக்கு சரி பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். சிரிக்காதே, சிந்திப்பாயாக. வாழ்க்கை வச்சுக்கா. நல்லா இருக்கு. கண்ணாடி எடுத்துக்கா. கருப்புசாமிக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. மதுரை மாநகர், மதுரை மதுரை அரசாளும் மீனாட்சி. டேங்கப்பா 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 டேங்கப்பா. நீ இருக்குடா போற. நீ எங்கே போகிற? அதானே ஆட்கள் நெளிஞ்சிடக்கூடாதுன்னு போறியோ. கருப்புசாமிக்கு பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா ஜாதகம்? கால் வந்துட்டு வரலாம். சசிமங்கள யோகம் இருக்கு.
7ஆம் இடத்தில் இருதார யோகம் இருக்கு. ஆமாம், இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். என்ன முடிச்சிடலாமா? சரி, காட்டு. சசிமங்கல யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, தெரியுமாடா? தெரியாதா? என்னடா புள்ள நீ எல்லாம். ரிஷபத்திலே சுக்கிரன் இருக்கார், ஆட்சி செஞ்சிருக்கிறார். 12க்குரியவன் அதிலே இருக்கான். 7ஆம் பார்வை சந்திரன் பார்க்கான். அதனால் கல்யாணத்தை பற்றி பேசணும். உட்கார தெரியாதா? கல்யாணத்தை பற்றி பேசினா மனது கொஞ்சம் தெளிவில்லாமல் பதில் இருக்கும். இப்போதைக்கு உள்ள கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய களங்கத்தை வெளியாக்கிட்டு கல்யாணத்தை நடத்தி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அப்படித்தான் எல்லாரும் நினைக்கும். ஆனால் இப்போ அவங்க சொல்லுபடி, பொண்ணு சொல்லுபடி நீ கேட்கணுங்கிற நிலைமையில் அது உட்கார்ந்துருக்கு. அந்த மனசு வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். உள்ளத்துக்குள்ளே இன்னும் ஒரு அன்பு புகுந்திருக்கு. அந்த வார்த்தையை மாற்றி தெளிவு பண்ணி உனக்கு கூட வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. இந்த செம்மையார் மகனே வாழ்க. அதே மதுரை மாநகர் என் குலதெய்வத்தினுடைய விருத்தியை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம். அம்மா இன்னொரு தரம். சோழவந்தான் எங்கப்பா இருக்கு? சோழவந்தானுக்கு உங்களுக்கு இந்த தொடர்பு இருக்கா? இல்லை. உங்கள் தெய்வத்தினுடைய தோற்றம் அங்கே வர இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய மனைக்குள்ளே இப்போ அந்த தெய்வத்தினுடைய நடமாட்டமும் பார்வையும் இல்லை. அப்படி வராமல் போய் சுமார் 3 வருஷ காலங்கள் ஆகிடுது. இப்போ அந்த தெய்வம் வீட்டில் வச்சு கும்பிடுறதுக்கும் வழிபடுறதுக்கும் துணையாக வருமா, அதில் எதுவும் பிசக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனச்சலனம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதை வர வச்சு தெய்வமாக்கி தந்தால் போதும்ல. ஒன்று. வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். மாங்கனியே வருக. நல்ல கால் விடலப்பா, அவசரப்படுத்திய. என்னென்னு பார்க்க வேண்டாம் நம்ம. அப்படியா? இல்லை, மீனாட்சி தான் பிறக்காளா? சரி, ஓகே. எப்பா பொம்பளை பிள்ளை பிறந்தா ஏற்றுக்கிடுவியா? இந்தா மீனாட்சின்னு பேர் வை. வெற்றி. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் தொழிலும் கடனும் மனவேதனைப்படுத்துகிறது என்று வேதனை அடைந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். யாரம்மா நீங்கள்? ஓ சரி, பராசக்தி. பாபா அக்காவா? நேராவது. இன்னொரு முறை கால் வந்துட்டோமா? நீங்கள் இருங்க, நீங்கள் பக்கத்தில் வாங்க. ரொம்ப தூரம் தான். நான் விபூதி எப்படி தருவேன்? உன் கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ளே இதற்கு முன்னால் வீட்டுக்குள்ளே வச்சு வணங்கின தெய்வம் வீட்டுக்குள்ளே இல்லை, இப்போ மாற்றமாகிடுது. ஆனால் உன்னுடைய தெருமுனையில் போய் நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிவாலயம் இருக்கிறது. சரிண்ணா? அதையெல்லாம் தாண்டி வெற்றிடத்துக்கு போயிட்டோம்னா இன்னொரு இடத்துல மாரியம்மனுடைய ஆலயமும் அந்த இடத்துல இருக்குது. இப்போ 3 வருஷ காலமாக வீட்டுக்குள்ளே உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகி வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மனக்கோட்டமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் இப்போ இந்த கடன்களையும் தீர்க்கணும், குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும், தொழிலையும் வளமாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? ஒன்று வேண்டாம்னு பேச பழகாத. முதல்ல எல்லாம் வேணும்னு சொல்லு. அப்படி சொல்லு, தீர்த்துருந்தேன். கால் வந்துட்டு வா. போ. ஒன்று வேண்டாம். ஏன் அப்படி நினைக்கிற? சாமிகள்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு இந்த பிறவியில் வாழறதுக்கு எல்லாம் வேணும்னு கேளு, எதுவும் வேண்டாம்னு கேட்காத. கூப்பிடு கருப்புசாமி, என் மனசுக்குள்ள கூப்பிடுப்பா. நீங்கள் அப்பா இந்த பிள்ளைக்கு கொடுக்கட்டுமா? இந்தா
செம்பு நிறைய தண்ணீர் வச்சு மல்லிகைப்பூவை போட்டு என்னைய கூப்பிடு, உன் வீட்டில் பணமாக வந்து கொட்டும், நல்லாரு. கர்மசாமிக்கு மதுரை மாநகர் தன் பிள்ளையினுடைய மனது எனக்கு பொருந்தவில்லையே என்று வேதனைப்பட்டு ஒருவர் வந்திருக்கிறார். யாரது? என்னம்மா உன் பிள்ளை, நான் பேசுகிறத புரிஞ்சு வந்திருக்கியா, புரியாமல் இங்கே வந்திருக்கியா? உன் பிள்ளையுடைய மனசுக்கும் உனக்கும் கொஞ்சம் வேறுபாடான குணம் இருக்குது. என்ன பிள்ளை அது? பொம்பளை பிள்ளையா? பையன். கால் வந்துட்டு வா. உன்னை நான் கூப்பிட்டு வந்து சொல்லி நீ விறுவிறுன்னு வந்துடக்கூடாதுல்ல. என்னடா தம்பி ஒன்று சொல்ல மாட்டேங்க, நம்ம சொன்னால் எவன்டா கேட்கான்? எல்லோரும் கேட்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டோடு குழலாட ஆட ஆட. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. வரலாம். உன் பையன் உன்னை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். அவன் போகிற இடத்துல இப்போ சிறப்பாக இருப்பான். இங்கே இருந்தான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பான். இங்கே இருக்கணுமா வெளியூரில் இருக்கணுமா? கால் வந்துட்டு வா. நல்ல பிள்ளை நீ, காப்பாற்றணும்னா விஷயத்தை பண்ணணும்ல. வா. அங்கே போயும் அவன் எதுவும் சேட்டை பண்ணுவானான்னு கேட்டேன். சேட்டை பண்ண மாட்டான், அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். அப்படி என்ன ஃபோன் பண்ணுவான்னு கேட்டேன். பொட்டச்சிட்ட பண்ணுவான். அப்போ அதில் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டேன். வந்துருச்சே, புதுசாக எங்கே வரப்போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்கு. மனசை பக்குவப்படுத்தணுமா இல்லாட்டி செட்டப் பண்ணிடுவோமா? பக்குவப்படுத்தணும். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. என்னடா ஒன்று மட்டும் கொடுக்குறா? கர்மசாமிக்கு வருக மகளே, வருக. வா வா. இந்தா மனம் குழப்பாம முதல்ல வேங்கு முதல்ல கொடுத்தத மகனை திருத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன், போயிட்டு வா. ஆனால் ஒன்றே ஓய், உன் மகன் ஆயுதத்தை எடுக்க தயாராக இருக்கான். என்ன இருக்கான்? என் அருவாளை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கான். அவனை மாற்றுவேன் போ. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் தன்னுடைய சொத்து வீடு சம்பந்தமான வழக்கு மனக்குழப்பம் இருக்க கர்மசாமி எப்படி தீரும்னு கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? குடும்ப வழக்கு, உள் வழக்கு யாருக்கு இருக்கு? என்னடா சொத்து தம்பி? கால் வந்துட்டோம்மா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. இவளுக்கா? தங்கச்சி உனக்கு எந்த ஊருமா? அது எங்கடா இருக்கு மாங்கலம்? சரி, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. ராம 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 ஸ்ரீராம ராம ராம. என்ன எங்கள் அப்பனுடைய பாடல் வருது, என்னன்னு கேட்க வேண்டாமா? பக்கத்தில் வந்து உட்கார். அழுத கண்ணும் தொழுத கையுமாயிருக்கிறாய், நல்ல நிதானமாக உட்காருமா. உன்னுடைய எல்லைக்கு நான் போகும்பொழுது ஸ்ரீராமருடைய கோயில் அந்த எல்லையில் இருக்குது, புரியுதா? அதனால தான் ராமா ராமான்னு கேட்டேன். சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பே உன் கணவனை விட்டு சொத்தை உனக்கு தராமல் இருக்கிறதுக்கு ஏமாற்றி பல முடக்கம் பண்ணி குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த நிலைகளில் அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. அப்படியா? என்னவா? பார்ப்போம். கர்மசாமிக்கு வா. உன் பிள்ளையில ஒரு இப்படியெல்லாம் அசம்பந்தமாக இருந்தால் அங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, தெரிஞ்சுக்கா. உன் பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு அரசாங்க வேலை வாங்கி தரேன். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என் மகனுடைய கண் ஒளி கிடைக்குமான்னு கேட்டு வந்தவங்க.
இவ்வளவுக்கு உலக விவரம் இல்லாத பொம்பளையாம்மா நீ? கால் வந்துட்டு வா. அப்படியா? உன்னுடைய உடல்நிலையை பார்த்தேன். கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் சம்பந்தமான பொருள்கள் உடலில் கொஞ்சம் குறை இருக்குது. அதெல்லாம் நரம்பில் வீரியமற்ற ஒரு தன்மையால் உருவாக்கியிருக்குன்னு மேலே இருந்து கட்டளை. இப்போதைக்கு இந்த நரம்பியலில் புதிய சக்தியை கொடுத்து கண்களை ஏங்க வைக்கிறேன். உள்வொளின்னு ஒரு ஒளி இருக்குது உடம்புக்குள்ளே, தெரியுமா? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த உள்வொளியை எழுப்பி இந்த கண்ணொளியை நான் பெருக்கி தருகிறேன். கால் வந்துட்டு வரலாம். எந்திடா, சுறுசுறுப்பாக போ. 5 சரி. கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு வருக. வந்து உட்கார். என்னையவே கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கா. இதை மூல குடி. குடிக்கலாம். இதை தேய்ச்சி குளிச்சுக்கணும். சக்திகளும் எங்க அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்புசாமிக்கு. இந்தப்பா எந்த குறையும் இல்லாமல் உயர்வாக வாழ வச்சு தரேன். சகல செல்வமும் ஐஸ்வர்யமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். வெற்றி உண்டு. நல்லா சரி. மதுரை மாநகர் சகோதர சகோதரிகளுக்குள் மன வேறுபாடு இருக்கின்ற வேதனை அடைந்தது யார்? உடன்பிறப்புகளில் உள்ள கோளாறு இருக்குன்னு வருத்தப்பட்டு வந்திருக்காங்க. யார்ப்பா? என்னப்பா தம்பியா அண்ணனா? முதல்ல அவங்களுக்கு வழியை விட்டுருங்க. சகோதர உடன்பிறப்புகளோடு மனவேதனை அடைந்து வந்தது யார்? யாருக்கெல்லாம்ப்பா? தம்பியா? கால் ஒன்று வரலாம். என் பேர் என்ன? என் பேரை நான் ஏன் கேட்டேன் உங்ககிட்ட? உனக்கு உனக்கு சொந்த ஊர் அது எங்கேப்பா இருக்கு? அரிட்டாப்பட்டி. நான் அது ஏன் கேட்டோம்னா, உங்கள் அரிட்டாப்பட்டியில் போன நுழைஞ்சோடனே இடது பக்கத்தில் நான் இருப்பேன். இருக்கோம்ல? நீ மதுரை இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் கேட்டேன். கால் வந்துட்டு வாப்பா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு கூப்பிட்டாச்சு. உடன்பிறப்புகள், மரமட்டைகள், கிணறுகள் போன்ற சொத்துக்கள் சொந்தமான மன உபாதைகள்லாம் தோன்றி அடிதடியும் உயிர் போராட்டமும் வருமோ என்ற சூழ்நிலைகளையெல்லாம் தாண்டி இப்பொழுது முடிவு என்னங்கிறது தெரியாத வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். மனிதனும் இயலாமையுடைய நிறைய இருக்கான். என்ன அதனால் அந்த சகோதரத்துவத்துடைய மனநிலைகளை திருப்பி உரிமைகளில் குழப்பலாமல் வாங்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? உடம்புக்கு பக்கத்தில் வரணும், இன்னும் பக்கத்தில் வரணும். நல்ல உட்கார பார்ப்போம். நல்ல என்னைய மட்டும் நினைப்பா. கண்ண முடிக்கா நெல் எந்திக்கலாம். இன்னும் உடலில் கோரம் வர்றது இந்த அப்படி வெற்றி உண்டு.
கர்மசாமி ஆமாம் அப்படியா, சரி. வீடு இழந்துருவனோ அப்படிங்கிற ஒரு மனப்பயம் இருக்குன்னு ஒரு ஆள் வந்திருக்கு மாதிரி இருந்து. யார் அது? வீட்டை இழந்து விடுவோமோ என்னும் பயத்தில் ஒருவர் வந்திருக்கிறார். என்னப்பா வீடு, என்னாச்சு? காலன்ட்டு அட்ரா சக்க. சரி, இவனுக்கு விவரங்கள் பேசாதே, உள்ளவா. மனக்குழப்பம் இல்லாமல் முதல்ல நிறைவாக உட்காந்து பழகுங்க. 2 வாரம் நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்தில் வாங்கப்பா. என்னப்பா வேணும்? ஒரு பிள்ளையினுடைய மனநிலைகள் சரியில்லாத காரணத்தினால் வீடு அமைதி இழந்து உட்கார்ந்துருக்கு. அதுக்கு ஊடால இருப்பது ஒரு பெண்ணினுடைய குணமே காரணம். அதை வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? இந்தா இப்போதைக்கு மாறினது சரிதான். 6 மாதம் கழித்து தான் அந்த வீட்டை பற்றி நம்ம பேசணும். ஜெயிச்சு தரேன், நல்லா இருங்க, போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். மேலூர் எல்லை, மதுரை மேலூர். யார்? மதுரை மேலூர். மேலூரில் எந்த இடப்பா? கால்வன்ட்டு வரலாம். உகந்தான்பட்டியா குரங்கான்பட்டியா? உரங்கன்பட்டி புதுப்பட்டி. 1 2 3 4 5 6 7. யார்? ஒரு பாலம் கீழே இறங்கி போகுது. பாலத்தை விட்டு கீழே இறங்கி என் குதிரை போகுது. அங்கே தானே அவங்க ஊர். கால்வன்ட்டு வா. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. நீங்கள் வந்து இந்த பாட்டை படுத்து கருப்புசாமி. ஏன்பா தெரியல? என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எந்த எதிர்ப்பா? 8 அடுக்கு மாளிகை என்ஜான் உடம்புதான் 8 அடுக்கு மாளிகை. ஏற்றி வைத்த தெய்வம் என்பதோ உயிர். ஆனால் இறைவன் பொறுப்பு இல்லாமல் எங்களை விட்டுட்டானா? இப்போ உங்கள் உள்ளத்தை போய் பார்த்தேன். ஏதோ செய்வனை விவனை கோளாறுகள் வைத்ததனால் உடம்பு அக்னியாக எரியுது. ராத்திரி எல்லாம் தூக்கம் வரமாட்டுக்கு. நெஞ்சு படபடா படபடா படபடான்னு இருக்குது. எதுவும் நடந்துருமோங்கிற ஒரு பயமெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த காரணங்கள் என்ன? இறந்து போன ஒரு ஆவி வீட்டுக்குள்ளே வருது, அதுதான் காரணம். காலில் விழுந்துட்டு வா. பக்கத்தில் வாப்பா. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி நீ வரணும். வரும்பொழுது இந்த உடல்நிலை சம்பந்தமான அத்தனை குறைகளையும் நீக்கி சுத்த மனிதனாக உங்களை வாழ வச்சு தரேன். வெற்றி. கொஞ்சம் பணத்தை இழந்திருக்கிய, அதையும் வாங்கி தரேன். இந்தா. ரசிகனை ரசிக்கும் தலைவா.